ஜெகத் கஸ்பார் அவர்கள் பேட்டி எடுப்பாங்க அருள் தந்தை. அப்படியே மீசை இருக்காது, அப்போ உட்காந்து உங்களுக்கு எப்பாவது கோபம் வருமா? என் இனத்துக்கு எதிராக ஏதாவது வேலை செஞ்சு பாருங்க, அப்போ பார்ப்பீங்க என் கோபத்தை அப்படிம்பாப்புல. அவன் பிள்ளைதான்டா நாங்கள்லாம். என் இனத்துக்கு எதிராக என்ன நீ எல்லாமே சனிங்கிற கர்மம்ங்கிற, அதை ஒழிக்கணும்ன்ற. தமிழர் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது. உங்ககிட்ட கேட்குறேன், எந்த இன எழுச்சிக்குடா? ஏன்னா ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. தமிழர் என்று பேசுவதெல்லாம் இன எழுச்சிக்கு எதிரானது. தமிழர் உரிமை, தமிழர் தேசம், இப்படியெல்லாம் பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது. எந்த இன எழுச்சி? அதெல்லாம் அப்படி கிடையாது. நீ பாரதி என் தமிழ் பெரும் பாட்டன். பாரதி என்றால் அவன் தமிழ், என் தமிழ். என் தமிழை அவன் இழிவு செய்யவில்லை, அவன் புகழ்ந்தான், அவன் உயிர்ப்பித்தான். அதைதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லுகிறார்கள். சிலுவையில் எழுத்தாணிகளால் சிலுவையில் அறையப்பட்ட கவிதையை நீதான் புத்துயிர் கொடுத்து உயிர்ப்பித்தாய்ங்கிறப்பல. புத்துயிர் கொடுத்த நீதான் வந்து பண்ண பாரதின்னு எல்லாரும் மாறிட்டான் அவனை புகழ்ந்து. அதான் என் தம்பி கார்த்தி கூட ஐயா அன்பழகன் கூட சொல்றத சொல்றாங்க. பேசுறது என்ன வேணாலும் பேசலாம்ல. சில கஞ்சா குடிக்கைகள் உட்கார்ந்து அந்த வலைவெளியில் உட்காந்துட்டு கஞ்சா குடித்தவனெல்லாம் மகாகவியா, உங்களெல்லாம் இவ்வளவு பேச விட்டது எப்படி ஆயிடுச்சு பாரு. இப்ப அதே இதை நான் கேட்டா மூக்குப்படி போட்டவரெல்லாம் பேர் அறிஞரா அப்படின்னு கேட்டா, ஏன்னா நாங்க அதை பேச மாட்டோம். ஏன்? அந்த அறிஞர் பெருமகன் மீது அளப்பெரிய மதிப்பும் பற்றும் கொண்ட பிள்ளைகள். ஏன்? அவர் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் அரசியல் மேடையில் தமிழ் இலக்கியமும் வரலாறும் பேசப்பட்டது. அதனால் அவர் மாலை நேர கல்லூரி போல அரசியல் மேடைகளை வைத்திருந்தார். அங்குதான் எண்ணறு முன்னவர்கள் ஆகப்பெரும் அறிஞர்கள் தோன்றினார்கள். அதனால நாங்க அவ்வளவு தரக்குறைவா பேசுறது இல்லை. நீ சும்மா ஏதாவது நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு தான் பேசணும். இப்ப என் தம்பி கேட்டான்ல, பாகிஸ்தான்ல பேசுவார் அப்படின்னா, இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு அவர் பாரு, இந்த RSS பிஜேபி காரன் பரவாயில்ல, எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போக சொல்றான். இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போக சொல்றாப்ல. அப்ப ஏய் இது அவன் நாடா? இங்க வாடா. நீ யாரா முதல்ல? இது ஓ நாடா? இங்க வாப்பா. நாங்கள் தமிழர்கள் ஒரு மார்க்கத்துக்காக, ஒரு இறை வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கோம். எங்க அண்ணன் பழனிபாபா சொல்றது, இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. because சாதிய இழிவு, அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை, இந்த கொடுமையை ஒழிக்க வந்த சமத்துவ மருந்து இஸ்லாம். அதனால அதை ஏற்றான். உடனே அதை ஏற்றதுனால நான் அந்நிய நாட்டுக்கு போகணும் அப்படின்னா, நீ தான் முதல்ல அங்க போகணும், ஓன் ஊருக்கு போகணும். இங்க உட்கார்ந்துக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு கூடாது. இவங்க சொல்லுவாங்க, நாங்க தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம். நாயே, நீ உட்கார்ந்துருக்க நாற்காலியை நாங்க போட்டது உனக்கு. ஏய், நீ நாங்க போட்டது, நீ அதுல உட்கார்ந்துட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு. பார்ப்பனன் உன் எதிரி, அதை நாங்க பாக்குறோம். நீ முதல்ல எந்திரி. கெட் அவுட் ஐ சே, கோ அவுட். நீ போடா. இவன் ஏன் வட இந்தியனை விரட்ட முடியாது? இவன் ஏன் வட இந்தியனை வராதுன்னு சொல்ல முடியாது? ஏன்னா அவன் ஹலோ நான் இன்னைக்கு தான் வரேன், நீ போன வாரம் வந்தவன். அதனால நீ போ, நீ முதல்ல போ, அப்புறம் நான் போறேன். யாருடைய பெயரை கேட்டால் எதிரி குலை நடுங்கிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன்கிறான். பிரபாகரன் சொன்னா நடுங்குவான். இப்ப பாரதி அப்படின்னா நடுங்கினா விடாத. நான் ஒரு பெரிய வரலாற்று தப்பண்ணிட்டேன். இந்த கடப்பாறைய, இந்த பாரதிங்கிற பெருங்கருவிய 10 ஆண்டுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும். தப்பண்ணிட்டேன். அதனால நீ எதுக்கும் பயப்படாத. எதிரியை இகழ்வதை விட நமக்கு எது நம்மவனை புகழ்ந்துகிட்டே போ. பிரபாகரனை பிடிக்காத, பிரபாகரன் என் தலைவன் பாடிக்கிட்டே இரு. அவன் மயங்கிடுவான், அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நமக்கு இருக்கிற கடைசி நம் பாட்டன், தமிழ் பெரும் பாட்டன் பாரதியை நாம் புகழணும். ஏன்? நம் பிறவி கடமை. தமிழ் மண்ணில் தமிழ் மகனாக பிறந்த ஒவ்வொரு பிள்ளைக்குமான பிறவி கடமை பாரதியை பாடுவது. பாரதியை எங்க வேணாலும் போய் பாடலாம்.
என் தம்பி கேட்டான்ல, அப்போ பாகிஸ்தானுக்கு, அப்போ பாகிஸ்தானுக்கு போக சொல்ற, அப்போ நீ RSS கேட்டால. அது மாதிரி ஒரு இதுக்கு சொன்ன, எந்த நாட்டிலும் போய் பாடுவேன் பாரதிய பாடுறதுனா, எங்கேயும் பாடுவேன். உண்மையிலே உங்களுக்கு செய்தி தெரியுமா, விஜிலுங்கிற அமைப்பு RSS பின்பலம் கொண்டது கிண்டதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஆராய்ச்சி அவன் தான் பண்ணுவான். நான் ஒரு இலக்கிய அமைப்பு விஜில்னு பாரதியை பற்றி பேசுறேன்னா, பாரதியை பேசுறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்கும், ஏன்னா நான் படிப்பிச்சவன். அப்படி இதே மார்க்சிய இயக்கங்களில் தாமியசா மேடைகளில் பாரதியை கடுமையாக புகழ்வார்கள். நான் ஐயா ஈவேராவை பற்றி பேசும்போது என்னை எச்சரித்தார்கள், அதிகமாக தோழர் ஈவேராவை பேசுகிறார் அப்படின்னு. இன்றைக்கு அவர்கள் பாரதியை விட்டுட்டு ஈவேராவை புகழ்கிறார்கள். நான் பாரதியை புகழ்ந்து தூக்கி கொண்டு போறேன். ஏன்? இது என் பிறவி கடமை. தமிழ் மகனாக, தமிழ் பால் குடித்த மகன் பாரதி என்கிற பாட்டனை நான் பேசலைன்னா என் பிறப்பு பிழையாயிரும். அதனால அந்த பேரறிஞனை, பெருங்கவிஞனை போற்றுவது என்பது தமிழ் பிள்ளைகளின் பிறவி கடமை. நாம் போற்றுவோம். அதனால போட்டு அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு நீ சொல்லாத. ஒண்ணுதான், தமிழை போற்றியவனுக்கு சிவனாக இரு, தமிழை தூற்றியவனுக்கு யமனாக இரு. அதனால என்ன சொல்றான்? தமிழை போற்றியவனுக்கு சிவனாக, தமிழை தூற்றியவருக்கு யமனாக நாம் இருக்கிறோம். இந்த கருத்தரங்கு என் பிள்ளைகள் சொன்னது போல, எப்படி சொல்றது, ஒரு தொடக்கம், ஒரு முன்னோட்டம், ஒரு ட்ரெய்லர், ஒரு சாம்பிள் பீஸ். நீ அமைதியா இருந்தா நான் அமைதியா இருப்பேன். நான் என்ன ஆயுதம் எடுக்குங்கிறத நீ தான் முடிவு பண்ற. அப்ப என் தம்பிகள் சொன்ன மாதிரி நிறைய மிச்ச மீதி இருக்குது. பெரிய ஒரேதான். இப்போ கை அடக்கம் பண்ணி, கால் அடக்கம் பண்ணி, மண்டை இருக்கு. அதை ஜனவரி 3ஆம் தேதி மொத்தமாக அடக்கம் பண்ணி முடிச்சிருவோம். என்ன பெரியார்னு சொல்ல மாட்டியலா, தந்தைன்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். எதுக்கு தந்தைன்னு சொல்லணும்? எதுக்கு தந்தைன்னு சொல்லணும்? எதுக்கு பெரியார்னு சொல்லணும்? நீ என் பாட்டனை செக்கிழுத்த செம்மல், கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி அப்படி சொல்லு. சிலம்பு செல்வன் மாப்போசி அப்படி சொல்லு. தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படி சொல்லு. தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் அப்படி சொல்லு. முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாத் அப்படி சொல்லு. அப்படி சொல்லு. பகுத்தறிவு பாட்டன் அயோத்திதாசன் அப்படி சொல்லு. திவான் பகதூர் சமூக சீர்திருத்த செம்மல் ரெட்டமலை சீனிவாசன் அப்படி ஏதாவது சொல்லு. அப்படி சொல்லு. பெருந்தலைவன் காமராஜ் அப்படி சொல்லு. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவிர அப்படி சொல்லு. நீ எங்களை அப்படி சொல்ற மாப்போசி, வஉசி, பாசிமணி ஊசி வித்துக்கிட்டு இருக்க தொலைக்காட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு. இவரை மட்டும் தந்தை பெரியார், தந்தை பெரியார். அப்ப நாங்கள்லாம் என் தலைவன் எப்படி சொல்ற? திருப்பிரபாகரன், திருப்பிரபாகரன் குறிச்சு வச்சிருக்கா. எனவே திரு போட்டவன் திரி காலத்தை திரி விட்டு ராஜ்கல் சொல்றா மேதகு. ஏண்டா கண்ட கண்ட நடிக பயில தலைவர் தலைவர்னு கூப்பிட்டு அலையிற. என் இனத்தில் தோன்றாமல் தோன்ற முடியாத அளவிற்கு தோன்றிய என் தலைவன் பிரபாகரனை தலைவர் பிரபாகரன் சொல்லு, இல்ல மேதகுவே பிரபாகரன் சொல்லு. அதை விட திரு பிரபாகரன் அவர்கள், திரு பிரபாகரன் அவர்கள் என்னடா உன் வீட்டில் வேலைக்கு ஏதோ விண்ணப்பம் போட்ட மாதிரி போயிட்டு அவரை எப்படி இருக்கு? அதெல்லாம் கேட்கும்போது எப்படி வலிக்கும். இப்போ நம்ம அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கேன். இதுக்காவது நம்ம வெல்லணும்டா, இவங்களை ஒழிக்கிறதுக்காவது நம்ம வெல்லணும்டா. நீ சொல்லு. எங்கள் தாத்தாவை சொல்லும்போது இப்படி சொல்லு. தெய்வ திருமகன், பெருந்தலைவர் அப்படி சொல்லு. நேர்மை நேர் வடிவம் கக்கன் அப்படி சொல்லு. அப்படி சொல்லு. நாங்கள் ஐயா பெரியார் அப்படி சொல்றோம். இல்லைன்னா ஐயா ஈவேரா தான். நீ மாப்போசி வஉசினா ஈவேரா அப்படின்னு போட வேண்டியதான். நாங்களும் போடுவோம். அதனால மாண்புமிக்க திராவிட திருவாளர்களுக்கு இதோட இந்த ஆட்டத்தை நிறுத்திக் கொள்கிறோம். அடுத்த ஆட்டம் அவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் என்பதை பார்த்து அதற்கு ஏற்ப இது சிறியவர்கள் அணி, இன்னும் பெரியவர்கள் அணி இருக்கிறது. பிரபாகரன் என்ற பெரும் மரபணின் ஒத்த தோட்டா எத்தனை தோட்டாக்களை வச்சு பார்த்துக்க. இதெல்லாம் சும்மா ஒரு பொட்டுவடி மாதிரி வெடிச்சிருக்காங்க. விட்டோம்னு வச்சுக்கிற பீரங்கியா வெடிப்பான். பார்த்துக்க. பார்த்து
நீ இப்போ என் பிள்ளைய மாதிரி கருத்தாதுன்னு பேசுவியா? என்னை திட்டுவ, பாரதியை திட்டுவ. அவனை அதிகபட்சமாக பார்ப்பான்பா. நாங்கள் அதனாலே அவன் பார்ப்போம், ஒரு தடவை நல்லா பார்ப்போம், நல்லா ஊத்து பார்க்குறேன். என்னையா அவ்வளோதான் புரியுதா? அதனால கொஞ்சம் பார்த்து, எங்களுக்கு தேர்தல் வருது, மாநாடு வருது, கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால ஆட்டத்தை இதோடு நிறுத்தி கொள்வோம். மிச்சத்தை ஜனவரி 3ஆம் தேதி பார்த்துக்கொள்வோம்.